ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான பன்னீர் நெய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பாத்திரத்தில் 3 வத்தல் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 வத்தல் கூட போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால நான் 3 வத்தல் போடுறேன். 2 ஸ்பூன் அளவு தனியா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கமகமன்னு ஸ்மெல் வரணும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா கொஞ்சம் சூடேறட்டும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ நெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் பன்னீரை போடுறேன். ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் எல்லா பீஸ் போட்டுட்டேன். போட்டு இப்போ ஒவ்வொன்றா பரட்டி விடலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. 4 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 4 பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நெய் இருக்குது. அந்த நெய்யில் நம்ம பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, மல்லி, வத்தல்லாம் வேகணும். தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வற்றி வரணும். நம்ம ஊற்றிருக்கிற நெய்யெல்லாம் மிதந்து வரணும் மேலே. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
பாருங்கள் இப்போ நல்லா வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் நல்லா வற்றிருச்சு. அந்த நெய்யெல்லாம் லேசாக மிதந்து மேலே வருது பாருங்கள். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டு நல்லா கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கிரேவியோட எசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பரான பன்னீர் நெய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.